ஹாய் ஹலோ வணக்கங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சென்னைக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. சென்னை வந்த கையோட உங்களுக்கு ஒரு மேக்ஸ் சொல்லி தர போகிறாங்க. இது இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி கேட்டது தான். எக்ஸ்பேண்ட் 1 + x the whole power 6 up to the term containing x power 3 using binomial theorem. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 + x power 6 இருக்கா? இது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். சரியா? அதாவது இரட்டைப்படை நம்பர். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a + b the whole power n. இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சம் இருக்குது. சரியா? இதனோட எலாபரேஷன் என்ன? n ck a power n minus k b power k. இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? n தேவை, அப்புறம் k தேவை, a b இதெல்லாம் தேவை. அப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. b இருக்க இடத்துல என்ன இருக்கு? x இருக்கு. n இருக்க இடத்துல யார் இருக்கா? 6 இருக்கு. ஓகேவா? இனிமே k யோட வேல்யூ வேணும் பார்த்தீங்களா? k யோட வேல்யூ நம்ம எங்கிருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்கு? x power 3 தானே கொடுத்துருக்கு. அப்போ k யோட வேல்யூ 0ல இருந்து எடுத்துக்கணும். 0 1 2 3. k 0வா இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? k 1 k 2 அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, k 0 எல்லா வேல்யூவும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்னதுன்னா 6. c k யோட வேல்யூ எத்தனை? 0. இவ்வளவு பாருங்க, a யோட வேல்யூ எத்தனை? அங்க 1. n யோட வேல்யூ எத்தனை? 6. k யோட வேல்யூ எத்தனை? 0. b யோட வேல்யூ எத்தனை? x. k யோட வேல்யூ 0. இப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரியா? இது எல்லாமே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எதனோட பவர் 0வா இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ என்னது? 1. அப்படிதான் இது 1 வரும். அதே மாதிரி இது அவ்வளவு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும். 6 1 6 தான் அதனோட வேல்யூ. 1 பவர் 5ன்னு கிடைக்கும். 1ஓட பவர் எத்தனை இருந்தாலும் அதே தான் 1 இன்டு எக்ஸ் பவர் 1னாலும் எக்ஸ் தானே, எல்லாத்தையும் பாருங்க 6 6. அடுத்தது பாருங்க, கேயோட வேல்யூ 2. 6 c2 இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதுனா? இது ஃபேக்டோரியல் மெத்தட். சரியா? இப்போ இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 இதுதான் எடுக்கணும். 6 × 5. அதே மாதிரி கீழே 2 இருக்கா? 2 × 1. ஓகேவா? ஸ்கொயர். என்ன சால்வ் பண்ணலாமா? ஓ 2 2 3 2 6 3 15 15 x ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, k3 6 c3 இருக்கு. அப்ப 3 டேர்ம் நம்ம எடுக்கணும். 6 5 4. அதே மாதிரி 3 இருக்கா? கீழே 3 டேர்ம். 3 2 1 ஃபேக்டோரியல் மெத்தட் படி 1 3 3 2 3 6 1 2 2 2 4 I 2 10 5 2 20 x cube. ஓகேவா? இதுல ஆன்சர் லாஸ்ட் நம்மளுக்கு எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, வந்திருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி எழுதினா போதும். 6x cube. ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.